துளசி கிட்ட ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். இப்ப வரைக்கும் ஃபோன் பண்ணலையே. ஒருவேளை அவ ஃபோன் பண்ணி நான் கவனிக்காம விட்டுட்டேனோ? ஃபோன் வரலையே. ஒருவேளை மருதமுத்து கிட்ட மாட்டிக்கிட்டாலும். சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். ஐயோ, நல்லா சிக்கிட்டோமே. முருகா, என்னை காப்பாத்து. அம்மா, நான் சொல்றத கேளுமா. இங்க இருந்தா நான் மாட்டிக்குவேமா. எனக்கு திருநீரும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இங்க வந்ததே தப்புமா. தெரியாம வந்துட்டேன். ஏய், எதுக்கு இப்படி பயப்படுற நீ? கேளு, நல்லா கேளு. ஏமா தெரியாம தான் கேக்குறேன். நாளைக்கு அம்மாவாசைங்கிறத நான் மறக்கலாமா, நீ மறக்கலாமாமா? ஆமாண்டி, நான் பண்ணதும் தப்புதான். என்னடி பண்ண சொல்ற? உன்னைய நான் ஒன்னும் பண்ண சொல்லல. என்னைய விட்டு நான் கிளம்பிடுறேன். சரி, நீ கிளம்பு. நீ ஈஸ்வரி மேடம் வீட்டுக்கு போய் பத்திரமா இருன்னு நான் உமா வச்சு சமாளிச்சுக்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு. சரிம்மா. ஒரு நிமிஷம், ஈஸ்வரி அக்கா தான் கூப்பிடுறாங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, பேசு. ஐயோ, இவள என்னன்னு சொல்ல. அக்கா. துளசி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஊருக்கு போனதும் போன் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொன்னா இல்லையா? நீங்க சொன்னீங்கக்கா, அப்புறம் ஏன் பண்ணல நீ? ஐயோ அக்கா, நான் ஊருக்கு வந்துட்டேன். அம்மாவையும் பார்த்துட்டேன். திருநீர் மந்திரிக்க அந்த ஐயாக்கும் போன் பண்ணி அம்மா வர சொல்லிட்டாங்க. அவங்களும் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அக்கா, அது எப்படிக்கா பிரச்சனை இல்லாம இருக்கும்? அந்த மலைமாடி இப்ப இங்க வந்து ஒரு வெடிகுண்ட தூக்கி வீசிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. என்ன சொல்ற துளசி? வெடிகுண்ட வீசிட்டு போயிட்டானா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி வெடிகுண்டெல்லாம் இல்ல. அவன் சொன்ன விஷயம் அப்படி வெடிகுண்டு மாதிரி இருந்துச்சு. ஐயோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்லுதேன். ஏக்கா, நாளைக்கு அம்மாவாசைன்னு தெரியாம நான் பாட்டுக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு எனக்கு பேய் ஓட்ட போறாங்களாம். அது முடிஞ்சதும் நிச்சயதார்த்தமா, அதுக்கப்புறம் கல்யாணமா. அந்த மலைமாடு வந்து மிரட்டிட்டு போறாங்கக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. துளசி, நீ எதுக்கு பயப்படுற? நாளைக்கு தானே அம்மாவாசை. நீ கிளம்பி வந்துடு. நாளைக்கு காலையில நான் அங்க போயிடுறேன். அப்புறம் இந்த விஷயம் அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம். நீ எப்பவும் போல பயப்படுற மாதிரியே நடிச்சிட்டு. சரிக்கா, அப்படியே நடிச்சிடுறேன்க்கா. சரி, நீ போய் பயப்படாம என்ன? சரிக்கா. சரி துளசி, பாய். அம்மா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஐயோ, என்ன பண்றதுமா? காணோம். துளசி, மேடம் என்ன சொன்னாங்க? ஏமா, நான் தான் உன்னை ஊருக்கு போவேனான்னு சொன்னேன்ல. நீ ஏன் ஊருக்கு போனேன்னு என்னைய திட்டினாகமா. உடனே கிளம்பி வர சொல்லிருக்காங்க. சரி, நீ கிளம்பி போ முதல்ல. சரி. தம்பி, நான் போயிட்டு வரேன்டா. அம்மாவை நீ பத்திரமா பாத்துக்கணும். சரிக்கா. அம்மா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் அம்மா கூடவே இருந்து பாத்துக்கோ. என்ன? நான் பாத்துக்கிறேன் துளசி. எங்களை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ ஜாக்கிரதையா இரு, சரியா? சரி. ஏமா, நான் கிளம்புறேன். நாங்க பத்திரமா இருப்போம். நீ பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரி. கிளம்பு. வரேன்டா. அந்த பஞ்சாயத்தும் அப்புறம் ஐயாவும் வராகமா. சரி நீ பயப்படாத. நல்லா வசமா சிக்கிட்டோமா. அந்த ஐயாவை மந்திரிக்க வர சொன்னா அந்த ஆளு பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. இப்ப என்னமா பண்றது? சரி, இரு. பயப்படாத, முதல்ல பயப்படாம இரு. நீ முதல்ல முன்னாடி போ. சொல்றல துளசி, முன்னாடி போமா. பயப்படாம வா. நான் தான் இருக்கல, தைரியமா வா. வாங்க தலைவரே. 2-3 நாளா அந்த பாக்கியம் பெய்யால துளசி ரொம்ப பயந்து போயிருக்கா. சரியா தூங்குறதே இல்ல. திடீர்னு எதையோ பார்த்து வீல்னு கத்தி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதான் மந்திரிக்கிறதுக்காக ஐயாவை வர சொன்னேன். யோ பெரியவரே, உன்னதான மந்திரிக்க வர சொன்னோம். நீ எதுக்கு தலைவரை கூட்டு வந்திருக்க? அப்படி கேள்றா. ஏய் துளசி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு அம்மாவாசை. அந்த பாக்கியம் பேய துரத்தி அடிக்கிறதுக்கு நாளைக்கு பூசை வச்சிருக்கோம்ல. இது
இதே ஐயா தான் பாக்கியம் பேய விரட்டடிக்க போறாரு. அதனால இப்ப ஒண்ணும் பண்ண வேணாம். இத பாருங்கய்யா. சொல்லுங்க தலைவரே. நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரிங்க தலைவரே. போ கிளம்பு. அம்மா என்னம்மா நடக்குதுங்க? என்ன பண்றது? என்னமோ இந்த ஆளு கிளம்பி போகாம கட்டளை போட்டு உட்கார்ந்துட்டாருமா. ஏம்மா இவங்க கிளம்புனா தானம்மா நான் கிளம்ப முடியும். சரி பேசாம இரு. தலைவரே, நாளைக்கு நீங்க பூசை வச்சுக்கலான்னு சொன்னதை கேட்ட பிறகுதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு பூசைய நல்லபடியா பண்ணி என்னோட துளசிய காப்பாத்துங்க. இப்ப கிளம்புங்க. என்னது கிளம்புறதா? அது மட்டும் நடக்காது சாவித்திரி. பொண்ணையும் மகளையும் என்னால நம்ப முடியல. உண்மையாலே உன் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல என் பையனை கட்டிக்க கூடாதுன்றதுனால இப்படி நடிக்கிறாளான்னு நான் கண்டுபிடிக்கணும். அதான் நான் இங்கேயே இருக்க போறேன். அப்போ இங்கேயேதான் இருக்க போறீங்களா தலைவரே? ஆமா சாவித்திரி, நாளைக்கு பூஜை நடக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். தலைவரே, நான் உண்மையை சொல்லிடுதேன். அது எனக்கு பேயும் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. ஐயோ உன்னை வச்சுக்கிட்டு உங்க மகன் மருதமுத்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் நான் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த நான் போய் சொன்னேன். இப்ப என்ன உங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப வந்தீங்களா வழிக்கு? நீ உன் ஆத்தாள சேர்ந்துகிட்டு என்கிட்டே பேய் நாடகம் ஆடுறீங்களா? பேய் நாடகம் தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. இந்த பார், நாளைக்கு காலையில என் மகனுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். தப்பிச்சு போகணும்னு நினைச்ச பூரா பெரியம் கட்டி எரிச்சு விடுவேன். இப்பவும் சரி, இன்னைக்கு ராத்திரியும் சரி, என் மகனுக்காக நான் இங்கதான் காவல் இருக்க போறேன். என்ன மீறி இங்க இருந்து ஒரு ஈ காக்கா கூட தப்பிச்சு போக முடியாது. போங்க, உள்ள போங்க.